கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி அறிவிப்பிலேயே ஒரு நேரம் கடந்து போய்விட்டது. இருக்கிற இடைப்பட்ட நேரங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக நம்ம இருந்த வண்ணமாகவே கண்களை மூடி ஜெபிக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிங்க. வேண்டிய வார்த்தைகளை வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலமாக உண்டாகிற ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. உமக்கே மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு வாசித்த இந்த வேத பகுதிக்கு நம்ம கவனத்தை திருப்பலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை பார்க்கலாம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து சிலுவையிலே அறையப்பட்டு ஒரு கல்லறையில் கொண்டு போய் அவரை அடக்கம் செய்து 3ஆவது நாளிலே அவர் உயிர்த்தெழுந்ததாக நாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். அது உண்மையான சம்பவம். இன்றைக்கு இது உலக வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு உண்மை சம்பவம் என்று சொல்லலாம். இந்த சம்பவத்தை இன்றைக்கு இந்த நாள் தான் என்று ஒரு நிர்ணயம் பண்ணி உலகமெங்கும் உள்ள எல்லா திருச்சபைகளிலும் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறாக, ஈஸ்டர் பண்டிகையாக ஆசரித்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே உயிர்த்தெழுந்த நாளாகத்தான் நாம் ஆராதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இருந்தாலும் இன்றைக்கு அது சிறப்பாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஆங்காங்கே தேவ சபையில் தேவ ஜனங்கள் அதை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிற நன்மைகள், உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற, அடைகிற, நல்லது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அல்லது நன்மைகள் பற்றி சுருக்கமாக, நான் நீண்ட ஒரு செய்தியை கொடுக்க வரல, சுருக்கமாக என்று சொன்னால் ரொம்ப எளிதாகவும் எளிமையாகவும் எல்லாருக்கும் பொதுவானதாகவும் 2 கருத்துக்களை, காரியங்களை உங்களோடு சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த கிறிஸ்தவத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான மதங்கள் தோன்றப்பட்டிருக்குது, பலவிதமான மதங்கள் ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கி மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், அது ஒரு தெய்வ நம்பிக்கையாக அதை அவர்கள் கை கொண்டு கடைபிடித்து நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு பலவிதமான மதங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், மதம் என்பது மனிதன் கடவுளை தேடி ஓடுவது தான் மதம். அதனால் நிறைய பேர் நிறைய மதங்கள் பார்த்து கடவுளை தேடி போகிறது. ஆனால் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். முதலாவது நமக்குள்ளே ஒரு தெளிவு வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கமே தவிர அது ஒரு மதம் அல்ல. இன்றைக்கு நிறைய பேர் அந்த மதத்தின் பார்வையில் தான் அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அதை ஒரு மதமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர அதனால தான் ஒரு சிலருக்கு மதம் பிடிக்குதோ என்று எனக்கும் தெரியவில்லை. எனவே கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம். மற்ற மதங்கள் எல்லாம் உள்ள மனிதர்கள் எல்லாம் தெய்வத்தை தேடி போகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் தெய்வம் மனிதனை தேடி வந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. உண்மை எதுதானே?
அப்போ மனுஷனை தேடி, இந்த மனுகுலத்தை தேடி, நம்மை தேடி தெய்வம் வந்தது தான் என்னது? கிறிஸ்தவம். எனவே இந்த கிறிஸ்தவத்திலோட முக்கியத்துவம் என்ன? சரி, எதனால் இந்த கிறிஸ்தவத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஏன் அதை முக்கியப்படுத்துகிறாங்க என்று சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். அவருடைய புகழ் இன்றைக்கு நிலைத்திருந்தாலும் கூட, நான் சொல்ல வருவது, எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்களை நாம் சொல்ல முடியும். மகாத்மா காந்தியிலிருந்து அவரை போன்று வாழ்ந்த உன்னதமான அநேகர் இந்த உலகத்தில் இல்லை, இந்த இந்தியாவில் மட்டுமில்லை, உலகமெங்கிலும் பிரசித்தி பெற்ற புகழப்படக்கூடிய பாராட்டை பெறக்கூடிய நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க என்பதை நாம் சரித்திரத்தில் படிக்கிறோம், வரலாற்றில் படிக்கிறோம். ஆனால் இவர்கள் எல்லாருமே பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான், அவர் பிறந்தார், அவர் வளர்ந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் மறைந்தார், மூன்றாம் நாளிலே உயிர்த்து எழுந்தார். அல்லேலூயா! இயேசு ஒருவர் மட்டும்தான். இதற்கு இன்றைக்கும் அந்த கல்லறை சாட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. நான் படிக்கிற காலங்களிலே, நான் படித்த காலத்தை சொல்கிறேன், அப்பொழுதெல்லாம் வரலாறு புவியியல் என்று சொல்லுவாங்க, சரித்திரம் அல்லது பூகோளம் என்று சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் சமூக அறிவியல் என்று பேர் மாறிவிட்டது. உண்மையாக சொல்கிறேன், 9th ஸ்டாண்டர்டில் வரலாற்று புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி அதில் எழுதப்பட்டிருக்கு என்பதை நான் அந்த புத்தகத்தை கூட எனக்கு அடையாளமாக எடுத்து வைத்திருந்தேன். இப்போ இருக்குதான் ஞாபகத்துக்கு இல்லை, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பற்றி சுருக்கமாக அது சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவும் இந்த உலகத்திலே அநேக இடங்களிலே அநேகருக்கு காட்சி இருந்து அவர் பரலோகம் போனார் என்று சொல்லி, நல்லா படிங்க, தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தின் மூலமாக அச்சிடப்பட்டு எல்லா பள்ளிகளிலும் படிக்கிற மாணவருடைய பள்ளி கல்வியில் எழுதப்பட்டிருக்குதுன்னா அது பொய்யானது எழுதுவாங்களா? இப்படியே எழுதியிருந்ததுங்க. சொல்லப்படுகிறதுன்றதெல்லாம் இப்போ தான் என்னமோ மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதிராக வந்தவங்க ஏதோ எழுதிட்டுருக்காங்க. எதோ யார் என்ன சொன்னாலும் அது மறைய போகிறதில்ல, மாற போகிறதில்லைங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், நம்ம ஆண்டவர் இயேசு ஒரு சரித்திர புருஷர், சரித்திரபூர்வமாக வாழ்ந்தார் என்பதற்கு வேண்டிய சான்றுகள் இன்றைக்கும் இருக்கிறது. நான் இதை பற்றி பேச போனால் நான் மற்றவர்களுக்கு அது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இதற்கு மேலே நான் அதை பற்றி விளக்கம் சொல்ல விரும்பவில்லை. எனவே நம்ம ஆண்டவரை பற்றியே பேசுவோம், அதை பற்றி நம்ம நினைவு கூறுவோம், மற்றதை பற்றி நான் இங்கே சொல்ல வரல. இப்படி அவர் மரணத்தை ஜெயித்தவர், மரணத்துக்கே மரண அடி கொடுத்தவர் அவர். யோசித்து பாருங்க, மரணம்னா என்ன? மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்க என்று சொல்லி சவாலி விட்டு மரணத்துக்கு ஒரு மரணத்தை ஏற்படுத்தி முடிவு கட்டினவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். எனவே அதனால தான் இன்றைக்கு உலகம் எங்கும் உள்ள எல்லா மக்களும் என்ன செய்கிறார்கள், அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக ஏற்பட்ட அந்த வல்லமையினால தான் இன்றைக்கு அந்த கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது, பெருகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து மட்டும் இது போல இந்த அனுபவத்துக்குள்ளே, அதாவது உயிர்த்து எழாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்துல இருந்திருக்கிறதுக்கு வேலையே இல்லை. என்னை கேட்டால் அதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. அதுதான் உண்மை. இன்றைக்கு நம்ம இங்கே இருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிர் எழுந்ததுனால ஏற்பட்ட ஒரு விளைவு, ஒரு மாற்றம், ஒரு வல்லமை. எனவே இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்ல போகிற ஒரு கருத்து. நாம் இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவர்கள் தான். யார் அவர்கள்? அங்கே எழுதியிருக்குது, யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமி என்பவளும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. எனவே அவர் கூட இருந்த அவர்கள் என்ன செய்தார்களாம், வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது இயேசு வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறை இடத்திலே வந்து அந்த கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். என்னது?
அப்போ எங்கே வந்தாங்க, எதற்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்க என்று சொன்னால், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவரை கொண்டு போய் அந்த கல்லறையில் வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு, எல்லாருமே ரொம்ப துக்கத்தோடு வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. சரி, ரைட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன் இந்த இந்த சகோதரிமார்கள் வந்ததெல்லாம் பெண்கள் தான். ஏன் அங்கே வந்தார்கள், எதற்கு வந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். எதற்கு வந்தாங்க, எதற்கு வந்தாங்க? அங்கே பாருங்க, அந்த வசனத்தில் எழுதியிருக்குது, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் இருக்குது. நான் கேட்குறேன், எதுக்கு அந்த கல்லை புரட்டணும்னு கேட்குறேன். அதுதான் முடிஞ்சு போச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, மூடியாச்சு, பெரிய கல்லை வச்சுட்டு போயிட்டாங்கன்னா வந்து நின்று பார்த்துட்டு போக வேண்டியதானே. இப்போ நீங்களாக இருந்தால் நம்மளாம் என்ன செய்வோம்? இந்த காலத்தில், இப்போ உள்ள காலத்தில் நீங்கள் பாருங்கள், நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம உலகத்துலேயும் நிறைய பேர் நமக்கு வேண்டியவங்கெல்லாம் இறந்து போகிறாங்க. நமக்கு நெருக்கமானவங்க, உறவுக்காரங்களாம் இறந்துடுறாங்க. கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிடுறாங்க, ஒரு சில இடத்துல எரிச்சிடுறாங்க. கவனிங்க, இப்படி அடக்கம் பண்ணுற இடத்துல என்ன செய்கிறாங்க, போய் சில பேர் போய் வந்து என்ன பால் தெளிக்கிறதா என்னமோ சொல்கிறாங்களே, சரிங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்கிறாங்க. போய் அப்படி நின்று பார்த்துட்டு வந்துடுறாங்க. இன்றைக்கும் பிரபலமான சில தலைவர்கள்லாம் இறந்து சமாதி வைக்கப்பட்டதை போய் இன்றைக்கும் போய் எல்லாம் பார்த்துட்டு தான் வராங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அதை பற்றி நான் கருத்து சொல்ல வரல. என்னென்னா, அவங்கள நினைக்கிறாங்க, அவங்க நினைவாக அந்த இடத்துக்கு போகிறாங்க, அவங்கள நினச்சி அந்த நின்று பார்த்துட்டு வராங்க. நல்லா கவனிச்சிங்க. ஆனால் இந்த அம்மா அதே மாதிரி போகலாம், நிற்கலாம். இதில் தான் இயேசுநாதரை உள்ளே வச்சுருப்பாங்க. அவர் இறந்து 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நின்று பார்த்துட்டு வந்திருக்க வேண்டியதானே. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்படி தானே அதுதானே நம்ம வழக்கத்தின்படி நான் சொல்கிறேன். போகலாம், நிற்கலாம், யோசிக்கலாம், வந்துடலாம், முடிஞ்சிச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கல்லை புரட்டி தள்ளணுன்றாங்க. ஏன் கல்லை புரட்டி தள்ள சொல்கிறாங்க, எதற்காக சொல்கிறாங்க சொல்லுங்கள்? கல்லை எதுக்கு புரட்டி தள்ள சொல்கிறாங்க? உள்ளே வைக்கப்பட்ட இயேசுவை பார்க்க வேண்டும் என்பது. அவர் சடலமாக இருந்தாலும் மரித்தவராக இருந்தாலும் அவரை பார்க்கணுன்ற அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அப்போ அவர் திரும்ப உயிரோடு இருவாரா அது வேற விஷயம். அவரை போய் பார்க்கணும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக தான் தெரிகிறது. ஆனால் அப்படி தான் இங்கே எழுதப்பட்டிருக்குது, இந்த சம்பவத்தில் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. என்னது, என்ன சொல்கிறாங்க அவங்க? இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார்கள்? இயேசுவை காண முடியாதபடிக்கு, காணக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிற இந்த கல்லை யார் புரட்டுவா? அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு, விருப்பமாக இருந்தது. என்னது, இதுதான் இங்கே தடையாக இருக்குது. என்ன தடையாக இருக்குது? இந்த கல் எதுக்கு தடையாக இருக்குது? இயேசுவை பார்க்க முடியல, இயேசுனுடைய சரீரம் உள்ளர இருக்குது, பாடி அப்படின்றது அவங்க நினப்பு இல்லைன்றது அது உங்களுக்கு தெரியும். அது அப்பாற்பட்ட விஷயம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற கருத்துக்கு நான் வருகிறேன். அவங்களுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், எப்படியாவது பார்க்கணும் என்று சொல்லி வந்தார்கள். அதற்கு இது தடையாக இருக்கும்போது இது யார் புரட்டி தள்ளுவார் என்று அவங்களே பேசிக்கிறாங்க. யார் தள்ளுவான்? நமக்காக யார் சொல்லுவார்? நமக்காக இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார்கள் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டார்களாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே இங்கே வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஆவியானவர் சொல்ல வருகிற வார்த்தை என்ன? அவர் என்ன சொல்கிறாரு? அவர் சொல்கிறத தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை காண முடியாதபடிக்கு, ஒரு உயர்வை காண முடியாதபடிக்கு காணப்படுகிற கல் இது. இந்த கல் ஏன் இவர்களால் புரட்ட முடியலன்றதை பார்த்தீங்களா? அங்கே எழுதியிருக்கு பாருங்க, 4வது வசனத்தில், அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏதோ சின்ன கல் அந்த புரட்டி தள்ளியிருப்பாங்க. கல்லுன்றது சாதாரண கல் இல்லை, அது பெரிய கல், தள்ள முடியாத அளவுக்கு கல். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னேற விடாதபடிக்கு, உங்களை வாழ விடாதபடிக்கு, உங்களை வளர விடாதபடிக்கு, நீங்கள் நினைத்ததை அடையக்கூடாதபடிக்கு தடையாயிருக்கிற கல் எது? கல் போன்ற சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள், இந்த சகோதரிமார்கள் இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு அந்த கல் தடையாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை காண வேண்டுமோ, எதை அடைய வேண்டுமோ, எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கீங்களோ அதற்கு முட்டுக்கட்டையாக சொல்கிறாங்க, முட்டுக்கட்டையாக, அதற்கு ஒரு தடையாக, அணையாக, மதிலாக எது இருக்கிறதோ அது உங்களுக்குத்தான் தெரியும்.
இன்றைக்கு நீங்கள் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஏன் உங்கள் வாழ்க்கையிலுடைய பிரச்சனைகளை நினைத்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கலாம்? யாருங்க இந்த பிரச்சனை, எனக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு ஒரு வேளை உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வியாதியின் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது திருமண வயது வந்த ஒரு பிள்ளைக்கு திருமணமாகலையே, எனக்காக யார் இந்த காரியத்தை எடுத்து செய்வா, எனக்காக இந்த பிரச்சனை யார் நிறைவேற்றி வைப்பா. இது போன்ற எத்தனையோ விதம் உங்களுக்கு வாழ்க்கையிலே குடும்பத்தில் பல விதமான சிக்கலில் போய் நீங்கள் சிக்கியிருக்கக்கூடும். சில பிரச்சனைகளுக்குள்ள மாட்டியிருப்பீங்க. குடும்பத்தில் சிக்கல் இருக்கலாம், உங்களுக்கு தனிப்பட்ட உங்களுக்கு தொழிலில், வியாபாரத்தில், வேலையில், எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் சில உறவுகள், குடும்ப உறவுகளில் கூட சில நேரத்தில் சில பிரச்சனை ஏற்படுகிறது. திருமணமான சில குடும்பங்களில் கூட சில பிரச்சனை ஏற்பட்டு சிலர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். யார் இதை பேசி தீர்த்து வைப்பா, யார் இதிலிருந்து மீட்டு எடுப்பா, யார் இந்த பிரச்சனை தீர்த்து வைப்பா, எப்படி என்று இது போல எண்ணற்ற கேள்விகள் உங்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த தாய்மார்கள் என்ன சொல்றாங்க? நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று பேசிக்கொண்டார்களாம். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் எனக்காக யாருங்க போய், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இது மாதிரி வம்பு இருக்குது, இது போல் ஒரு வழக்கு இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் இந்த மாதிரி ஒரு கடன் பிரச்சனை சிக்கியிருக்கிறேன், அல்லது உங்களுடைய தொழில் வியாபாரங்களை ஏதோ ஒரு விதத்தில் சிக்கிட்டோம், எனக்காக யார் பேசுவா, யார் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பா? என்ன போட்டிருக்கு? நமக்காகன்னு போட்டிருக்கு. அப்போ எனக்காக யார் பேசுவா? அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க, எனக்காக யார் போய் பேசுவா, எனக்காக யார் நியாயத்தை கேட்பா என்று அங்கலாக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு இருக்கத்தானே செய்கிறது. இந்த பெண்கள் ஏன் இந்த கல்லை புரட்ட முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தாங்க தெரியுமா என்று சொன்னால், அந்த கல் எப்படிப்பட்டது? பெரிய கல் என்று சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாகவே பெண்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள். பொதுவாகவே ஆண்களுக்கு இருக்கிற ஒரு பலன் அவங்களுக்கு இல்லை என்று, மற்ற காரியங்களிலே ஆணுக்கு சமமாக தான் இருக்கிறாங்க, அதில் இன்னும் குறைச்சிட முடியாதுங்க. நான் சொல்ல வருகிறது சரீர பலனத்தை பற்றி நான் சொல்ல வருகிறேன். இப்போ அவங்க செய்கிற ஒரு வேலையை, அவர்கள் சுமக்கிற ஒரு சுமையை, ஒரு வெயிட்டு நான் சொல்கிறேன், ஒரு பாரத்தை இவர்களால் அதுக்கு ஈடாக செய்வது என்பது ரொம்ப ரொம்ப ரேர். சில பேர் கவனிங்க, நான் சொல்ல வருகிறது ஒரு பலவீனமான ஒரு சரீரம். அதனால் அவங்களால என்ன செய்ய முடியல பாருங்கள். சில நேரங்களில் சில வீட்டில் சில இடத்துல எல்லா இடத்துலையும் நான் சொல்ல, சில பேர் சும்மா ஏதாவது ஒரு சக்கரை டப்பா ஏதாவது ஒன்று இருந்தால் கூட சில பேரால் திறக்க முடியாது, அவங்களால தான் திறந்து கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அவங்கள்ட்ட தான் கொடுத்து என்ன செய்வாங்க, அவங்க சமத்தை திறந்து கொடுத்துட்டார் உடனே ஒரு பாட்டிலெலாம். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்கள். கவனிங்க, அதுபோல் ஒரு பலவீனமான ஒரு சரீரமாக இருந்தபடினாலே அந்த கல்லை என்ன செய்ய முடியல, அவங்களால பரட்ட முடியல. அது ஒரு காரியம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அவங்க, இது யார் செய்வாங்கன்ற. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், நான் பெண்களுக்கு மட்டும் பேசலை, பிரதேசுக்கும் சொல்கிறேன். அதுபோல் உங்களுடைய இந்த மாதிரி கல்லை கூட நீங்கள் பரட்டிட்டு வந்துடுவீங்க. நான் சொல்ல வருது கல் போல் இருக்கிற பிரச்சனைக்கு நான் சொல்ல வருகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்து கொண்டு வருகிற பிரச்சனைகள் என்ன என்றது எனக்கு தெரியாது. எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். உங்கள் மனதில் இப்படிப்பட்ட கேள்வி எழும்பி கொண்டிருக்கலாம், எனக்காக யார் பேசுவா, எனக்காக யார் இந்த கல்லை புரட்டி தள்ளுவா. நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை பெரிதாக இருக்கலாம், பெரிய கல் என்று சொல்லப்பட்டிருக்குது. சின்ன விஷயத்தை நீங்களே பேசி தீர்த்து கொள்ள முடியும். ஒரு சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நம்மளால் தீர்க்க முடியல. எங்கே போகிறது, யார்கிட்ட சொல்கிறது, யார் பேசுவா, யார் இது செய்வா என்கிற ஒரு தடுமாற்றம் வரதானே செய்கிறது. எல்லாருக்குமே அது இருக்கிறது தான் செய்யுது. எங்கே போகிறது? அது போன்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர், நான் சொல்கிறேன், அங்கே என்ன நடந்தது, யாரும் வந்து அந்த கல்லை தள்ளல, புரியுதுங்களா? அங்கே யாரும் வந்து தள்ளினதாக இருக்குது. அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அந்த கல் தள்ளப்பட்டிருக்க கண்டார். இங்கே பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, யாருங்க இந்த கல்லை பரட்டுறது, யாருமே அசைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே என்ன நடந்துச்சு, கல் புரட்டாயிடுச்சு. யார் வந்தா? யாரும் வரல. அப்போ யார் தான் வந்தா? அங்கே புரட்டப்பட்டு இருக்கிறதை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவதூதன் தான். அதுக்கப்புறம் கீழே வசனத்தை பார்த்தீங்கன்னா அது யார் தள்ளனாங்கன்றது நமக்கு தெரியுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையினால் உங்கள் வாழ்க்கையினுடைய
பாரம், கடன் பாரமா, வியாதியா, பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த கல்லை புரட்டி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலே ஏமாற்றத்தின் கல்லை அவர் புரட்டி போட வல்லவராக இருக்க. எத்தனை காரியங்களில் உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்த்து சந்தித்து ஏமாற்றம் அடைந்து வெக்ஸ் ஆகிருப்பாங்க, விரக்தி அடைந்தவர் நிறைய பேர் இருக்கீங்க. என்னால் இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியலைங்க, ரொம்ப நாளாக நான் எவ்வளோ நாள் தான் போராடுறது. வியாதி என்கிற கல்லை, புலம்பல் என்கிற கல்லை ஆண்டவர் இந்த நாளிலே புரட்டி போடுவேன் என்று சொல்கிறார். உங்கள் மனதில் இருக்கிற ஏமாற்றம் என்கிற கல்லை அவர் புரட்டி போடுவாராம். எனவே எனக்காக யார் பேசுவா, எனக்காக யார் செய்வா என்று நினைக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, பயப்படாதே. அங்கே பாருங்க, 6வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். சரி, என்னது என்ன சொல்கிறாரு? பயப்படாதீங்க. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் இந்த கல்லுனால தான் இந்த எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். சரி, உங்கள் பிரச்சனை தீரலைன்னு நான் சொன்னவங்களே, எத்தனையோ விதமான பிரச்சனைகள் நீங்கள் அகப்பட்டிருக்கும்போது அது இன்னும் தீர்க்கப்படாமலும், எத்தனையோ வம்பு வழக்கு, உங்கள் மேலே வழக்கு இருக்கலாம், கேஸ் இருக்கலாம், இதில் என்றைக்கு தான் இது முடியுமே தெரியல என்று சொல்லக்கூடிய எத்தனையோ விதமான காரியங்கள் உங்கள் குடும்ப விஷயமாக கூட இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளை பற்றிய ஒரு காரியமாக இருக்கலாம், ஒரு திருமண விஷயமா இருக்கலாம். எத்தனையோ காரியங்களை குறித்து ஒரு கவலையோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற, பயப்படாதீங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியத்தை குறித்த ஒரு பயத்தை ஆண்டவர் நீக்குவேன் என்று சொல். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினால அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றாரு அங்கே பார்த்தீங்கன்னா, 7வது வசனத்தை பாருங்க. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று. இப்போ இந்த சம்பவம்லாம் நமக்கு வேண்டாம், நான் அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறேன். அவரை காண்பீர்கள். இந்த அம்மா எதுக்கு வந்துச்சு? பார்க்கறது தான் வந்துச்சு. பார்க்க முடியாதபடிக்கு என்ன இருந்துச்சு? பெரிய கல் இருந்துச்சு. அந்த பெரிய கல்லை யார் தள்ளி போடுவாங்க என்று பார்த்தா, அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டவரே என்ன பண்ண, தேவதூதனை அனுப்பி தள்ளியாச்சு இல்லையா? இப்போ அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்குது? காண்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவர்கள் போய் இயேசுவை கண்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பீர்களோ அதில் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள், மகிழ்ச்சியை காண்பீர்கள், வளர்ச்சியை காண்பீர்கள், அற்புதத்தை காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உயர்வை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை நீங்கள் காண்பீர்கள். அங்கே இருக்கு பாருங்க, நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் அந்த தடைகளை நீக்கி அந்த கல்லை புரட்டி அங்கே சொல்கிறாரு, காண்பீர்கள் என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக உண்டாகிற வல்லமையினால் ஒரு அற்புதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காணத்தான் போகிறீர்கள். உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் தீர்க்கப்படாத, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல்லையும் ஆண்டவர் புரட்டி போடுவார். யாருக்காக? உனக்காக. நமக்காக யார் இதை புரட்டி தள்ளுவார்? நான் சொல்கிறேன், உனக்காக, உங்களுக்காக யார் இதை செய்வார் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்க சொன்னால், கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கல்லையும் புரட்டி தள்ள அவர் வல்லமை உள்ளவராக. காரணம், நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததுனால, அவர் உயிருள்ள தெய்வமாக இருந்ததுனால இந்த அற்புதங்கள் நடந்ததாக இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். அதே அற்புதம், அந்த மாறாத காரியம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக நம்ம என்ன செய்கிறோம் பாருங்க.
9-10 பாருங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் என்ன செய்தார்கள்? அந்த செய்தியை அறிவித்தாள் என்று போட்டிருக்குது. இப்போ முதல்ல நான் என்ன சொன்னேன்? யார் திறப்பாங்க? புரட்டுவாங்க. புரட்டியாச்சு. புரட்டினதுக்கு அப்புறம் என்னது? காண்பீர்கள். கண்டாச்சு, பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? கண்டதை சொல்லணும். இருக்குதா? கண்டதை ஆடாடாடா, அதை தாங்க நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய 3/4 மணி நேரமாக என்ன முழங்குனீங்க? என்ன சொல்கிறேன்? என்னை பார்த்து சில பேர் கேட்பாங்க, நீங்கள் தான் வர பேசக்கூடாது, கொள்ளக்கூடாது, இன்னும் நீங்கள் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இன்னும் ஆர்டர்லாம் போட்டீங்க. கேளுங்க, என்ன போட்டிருக்கு? அந்த செய்தியை அறிவித்தாள். சரிங்க, அன்றைக்கி இந்த 14 வரைக்கும் படிக்க வேண்டாம். அங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் கண்டதையும், அதாவது இயேசுவை கண்டதையும் அங்கே நடந்ததையும் நல்லா புரிஞ்சுங்க. அங்கே பார்த்ததையும் நடந்ததையும் போய் சொல்லுங்கள் என்று சொன்னதை அவர்கள் போய் சொன்னார்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது, இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக செய்ய போகிற நன்மைகளை நீங்கள் கண்டதையும் நீங்கள் பார்த்ததையும் அனுபவித்ததையும் நீங்கள் போய் மற்றவருக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். இந்த கண்டதை என்று சொல்லும்போது அதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்குதுங்க? என்னது? இந்த வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்னது? கண்டதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. கண்டதெல்லாம் சாப்பிடும்போது கூட சொல்லுவேன், இதை கண்டதெல்லாம் சாப்பிட்றீங்கன்றேன். அப்போ காணாது சாப்பிட முடியும். நம்ம இந்த வார்த்தையை வேறு விதமாக கூட எடுத்துக்கலாம். இதை பேசுகிறோன்னா வேறு விதமாக பேசலாம். இது உங்களுக்கே புரியும் நான் பேசுகிறது. அப்போ என்னங்க அர்த்தம்? கண்டதை போய் சொல்லணுன்னா கண்டதெல்லாம் சொல்கிறது இல்லை, கண்ட பேச்செல்லாம் போய் சொல்கிறது சரிங்களா? கண்டதெல்லாம் பேசுகிறது அதை செய்யக்கூடாது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்ட ஒரு காரியம், ஆண்டவர் மூலமாக பெற்றுக்கொண்டதையும் அவர் நமக்கு சொன்னதையும் நாம் அவரை பார்த்ததையும் தரிசித்ததையும் செய்ததையும் போய் சொல்லணும். நல்லா கவனிங்க. நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் இல்லை, ஒரு நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்குறீங்க என்று சொல்லும்போது நாம் அதை என்ன செய்ய முடியாது? மூடி வைக்க முடியாது, மறைத்து வைக்க முடியும். நான் சொல்கிறது நல்ல காரியத்தை பற்றி பேசுகிறேன். அதை யார்கிட்டையாவது போய் சொல்லிவிடணும் என்று தான் நம்முடைய மனசு துடிக்கும். யாரும் அதை மறைத்து வைக்கிறதில்லை, மறைத்து வைக்க விரும்புறதும் இல்லை. யார்கிட்டையாவது போய் சீக்கிரமாக சொல்லணும்னு தான் ஆசைப்படுவோம். அதுபோல் இயேசு உயிர்த்தெழுந்த இந்த காரியத்தை போய் சொல்லுங்க என்று அவர் சொல்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற, ஆவியான் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நம்ம கண்டதை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும். ஆனால் கண்டதெல்லாம் சொல்லக்கூடாது. கண்ட பேச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, கண்ட பேச்சுன்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். சாப்பிட்ற விஷயத்தில் கூட சொல்கிறாங்க, அவன் என்னது உடம்பு சரியில்லை, வயிற்று வலிக்குது, என்னது? ஆமாம், அப்புறம் கண்டதை சாப்பிட்டா என்ன பண்ண முடியுமா? அது இந்த கண்டதுன்னா என்னன்றது உங்களுக்கு அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியுது தானே? பார்க்கறதெல்லாம் பார்த்ததை சொல்கிறது தவிர இல்லை, பார்க்குறதெல்லாமா சொல்லிகிட்டு இருக்க முடியும். சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், பேசுகிற விஷயமா இருக்கட்டும், கண்ட பேச்செல்லாம் பேசாதீங்க. நல்லா கவனிங்க. கண்ட பேச்செல்லாம் பேசாதீங்க. கண்ட நபரை பற்றியெல்லாம் நம்ம பேசாதீங்க. நம்ம யாரை பற்றி பேசணும்? எதை பற்றி பேசணும்? இயேசுவை பற்றி பேசுங்க. ஸ்பீக் அபவுட் ஒன்லி ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை மட்டும் அவரை குறித்து மாத்திரம் தான் நாம் பேசணும். நேற்றைக்கு நினைக்கிறேன், நேற்றைக்கு ஒரு சங்கீதம் படித்தோம். நேற்றைக்கு ஒரு டெய்லி காலையில் எங்கள் ஜபத்துக்கு படித்தோம். அதில் தற்செயலாக ஒரு சங்கீதத்தை எடுத்து படிக்கும்போது ஒரு வசனம் வந்தது. இது ஆண்டவர் காண்பிச்ச ஒரு காரியம். இது நேற்றைக்கு டெய்லி நாங்கள் இங்கே காலையில் ஒரு சங்கீதம் படிக்கிறோம் இல்லையா, அதில் வந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சங்கீதம்
101 சங்கீதம் 101 தான் நேற்றுக்கு படித்தோம். காலை ஜெபத்துக்காக படிக்கும்போது தான் நிறைய காரியம். நம்ம எத்தனை முறை சங்கீதம் படிக்கிறோம், எத்தனை முறை பைபிள் படிச்சிருக்கிறோம். சில நேரங்களில் சில வார்த்தைகள் படிக்கும்போது நம்ம அப்போ தான் புதுசாக படிக்கிறது மாதிரி இருக்குதுங்க. அதில் இந்த சங்கீதத்தில் உள்ள வார்த்தையை நான் சொல்ல வருகிறது. நிறைய காரியம் இருக்குது. அதில் ஒரு விஷயம் இருக்குது. 5வது வசனத்தை பாருங்கள். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். இது பாஸ்டர் சுந்தரையா இதை குறித்து ஒரு ஸ்டிக்கர் போட்டு இதில் ஒட்டிட்டு பாருங்க. இந்த ஆம்ப் ரூமில் இருக்கும். கீழே கூட நோட்டீஸ் போர்டில் வச்சுருந்தோம், இல்லையான்னு தெரில. இந்த வசனத்தை அதில் மேலே போட்டு அதுக்கப்புறம் கீழே எழுதியிருப்பார். இந்த மாதிரி யாரை குறித்தும் பேசக்கூடாதுன்றது. ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதீர்கள் அப்படின்ற ஒரு மாதத்தில் பிறரை குறித்து பேசுவதற்கு முன்பு நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் ஒரு ஸ்டிக்கர் இந்த கண்ணாடியில் ஒட்டியிருக்கு பாருங்கள். முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். இந்த வசனத்தை காட்டி தான் இது நானும் பார்த்துருக்குறேன். ஆனால் அன்றைக்கு நான் இந்த வசனத்தை இந்த வேதத்தை படிக்கும்போது தான் நான் யோசித்தேன், அது நிறைய காரியம் இருக்குதுல்ல. இல்லை, நான் சொல்ல வந்தது என்னென்னா, இப்போ இங்கே என்ன பார்த்தோம், இயேசுவை பற்றி நம்ம பேசணும், இயேசுவை பற்றி போய் சொல்லணும், இயேசுவால் நம்ம பெற்றுக்கொண்டதையும் அடைந்ததையும் நம்ம அடைந்த நன்மைகளை பற்றி தான் நம்ம பேசணும். இங்கே என்ன போட்டிருக்குது, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா ரகசியமாக என்னென்னா அவங்களுக்கு தெரியாமே அவங்கள பற்றி பேசுறது. அவங்களுக்கு தெரியாமல் என்ன, அவங்க இல்லாதப்ப அல்லது முன்ன விட்டு பின்னாடி சொல்கிறாங்களா, சிலர் சொல்லுவாங்கள்ல முதுகுக்கு பின்னால் பேசுகிறேன்னு சொல்லுவாங்கள்ல. இப்படி செய்வது பாவம் என்று சில பேருக்கு தெரியவே தெரியலை. ஏனென்றால் எல்லாருமே இதை செய்கிறதுனால அது தவறாக தெரியல. எல்லாருமே இப்படி தானே பேசுகிறாங்க, எல்லோரும் அப்படி தானே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போயிடுறாங்க. இது ஒரு தவறாச்சே, இதெல்லாம் பாவம் என்ற ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன போட்டிருக்குது வசனம் பாருங்கள். 3வது வசனம் பாருங்கள். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். சங்கீதம் என்பது தாவீது எழுதுறதாக பார்க்கிறோம். அது உண்மை, அதுதான். தாவீது சொல்றாரா, தாவீது சொல்றதை கர்த்தர் சொல்றது போல இங்கே எழுதியிருக்குது. இப்போ அதுதான் இல்லை, தீர்க்க தரிசனம். அது தாவீது சொன்னாலும் ஆவியானவர் அவர் உள்ளத்திலே பேசினதை தான் அவர் எழுதியிருக்கிறார். அப்போ தாவீதை நம்மளை சங்கரிப்பு பண்ணுறாரு. சங்கரிப்புன்னா யார்? கர்த்தர் தான், அது இல்லையா? அப்படி தான் அங்கே எழுதியிருக்குது. அப்போ என்னத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவருடைய செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன், இல்லையா? அப்புறம் பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். சரியா, பொறுக்க மாட்டேன்னு யார்? தாவீது பொறுக்க மாட்டாரா? தாவீது சொல்கிறாரா, கர்த்தர் சொல்கிறாரா? அதுதான் பாயிண்ட். இப்போ புரியுதா? கர்த்தர் சொல்லுகிறதை தாவீது எழுதியிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறத தான் தாவீது எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த வாக்கிய அமைப்பு பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறது மாதிரி இருக்குது. கர்த்தர் தான் சொல்கிறாரு. அது தாவீதுடைய கருத்தாகவும் இருக்குது. என்ன தாவீது கருத்துன்னா, அவர் அப்படி இருக்கிறன்றார். அவர் தன்னை அப்படி காத்து கொண்டதாக அவர் சொல்கிறார். தன்னை அப்படி காத்து கொள்வதாக அவருக்கு எழுதியிருக்கிறார். சரிங்க, எனவே நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்திடாதபடிக்கு என்ன செய்யணுமா, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டதை பற்றி, ஆண்டவரை பற்றி மற்றவங்களிடத்தில் சொல்லணும், சுவிசேஷமாக சொல்லணும். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, மற்றவர்களுக்கு போய் இயேசுவை பற்றி போய் சொல்லுங்கள். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கீங்க? மனம் திரும்பாத பிள்ளைகளை குறித்தோ, மனம் திரும்பாத புருஷனை குறித்தோ, மனம் திரும்பாத பெற்றோரை குறித்தோ, மனம் திரும்பாத மனைவிமார்களை குறித்தோ, எதை குறித்து இருந்தாலும் சரி, இது என்ன ஆகும் தெரியலையே, என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகும் தெரிய, வயசு அதிகமாக போயிட்டே இருக்குது, இது காலகாலத்தில் இதுக்கு திருமணம் நடக்குமான்னு தெரியலையே, இந்த வியாதி சரியாகுமான்னு தெரியலையே, இந்த பிரச்சனை, இப்படிலாம் நிறைய காரியங்கள் மனதுக்குள்ளே வருது. இது என்னமாகுமோ, ஏதாகுமோ, எப்படி ஆகுமோ என்கிறதான ஒரு கேள்விகள் எல்லார் உள்ளத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்குது. நான் இருக்கும்போதே எப்படி இருக்கிறான், எனக்கு பின்னால் இப்படி இருப்பான்னு தெரியலையே. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு சொல்லுகிற காரியங்கள் இது. நான் இருக்கும்போதே இப்படி இருக்கிறாங்க, எனக்கு பின்னால் எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே.
எத்தனை பேர் அப்படிலாம் நினைக்கிறாங்க பிள்ளைகளை குறித்து, ஒவ்வொரு பிரச்சனைகளை குறித்து. எனக்கு பின்னால் என்ன நடக்கும் தெரியலையே. இது போல் எதிர்காலத்தை குறித்து, வருங்காலத்தை குறித்து, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, அதை குறிச்செல்லாம் நீ பயப்படாதீங்க, நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற மாறுதலை, மாற்றத்தை, மகிழ்ச்சியை, இதுவரைக்கும் காணாத பார்க்காத ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். இதுவரைக்கும் அடையாத சமாதானத்தை நீங்கள் அடைவீர்கள். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஆரவாரத்தை, ஒரு மேன்மையை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அடுத்ததாக இரண்டாவது பார்ட், நான் இதை 2 பகுதியாக இந்த செய்தியை வைத்திருந்தேன். முதல் பகுதியாக கர்த்தர் உங்களை எவ்விதமாக நடத்தி ஆசீர்வதிக்க போகிறார். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ரோமருக்கு எழுதுகிற நிறுவனம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து மரணத்தின் மரிக்கும் முன்பதாக ஒரு விதமாக இருந்தார், மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு வேறு விதமாக இருந்தாராம். அது தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு நிறைய பேருக்கு இயேசுநாதர் எப்படி இருப்பார் என்றது நம்ம இதுவரைக்கும் யாரும் சரியாக பார்த்ததில்லை. அந்த காலத்தில் இப்படி இருந்ததாக வரையப்பட்ட ஒரு ஓவியத்தின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாரும் இப்போது இயேசுநாதர் என்று சொன்னால் ஒரு தாடி வைத்திருப்பார், நீண்ட முடி, அவர் பின்னால் நீண்ட முடி இருக்கும், அவர் அங்கி ஒன்று போட்டிருப்பார், சிகப்பு அங்கி தரிச்சிருப்பாரு, அவர் முகம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதெல்லாம் கற்பனை வடிவிலே ஓவியர்களால் வரையப்பட்டதை தவிர உண்மையாக தத்துருவமாக இயேசு அப்படித்தான் இருப்பார் என்று சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அது ஒரு சாயலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. கவனிங்க. இப்படி இருக்கும் பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்திலே அவர் இருந்த சாயல் வேறு, அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இருந்த சாயல் வேறு என்பது தான் இங்கே சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க அந்த வசனத்தை. மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அதில் இணைக்கப்பட்டிருந்தால் இதில் இருந்திருப்போம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை அடையாளமாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறோம். ஞானஸ்தானம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்குடைய அடையாளமாக நாம் பார்க்கிறோம். இதுதான் வேத சத்தியம், இது உண்மையும் கூட. இப்படி அடக்கம் பண்ணப்படுகிற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் விசுவாசியும் அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு எப்படி இருந்தாரோ அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையோடு இருக்கிறார்களா, இருக்க வேண்டும், இருக்கிறார்கள் இல்லை, இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை தான் நம்ம பார்க்குறோம். அதில் இணைக்கப்பட்டிருந்தால் இதில் நம்ம என்ன செய்யப்படுவோம், இதில் இந்த சாயலையும் இணைக்கப்படுவோம். இது என்னங்க அந்த சாயலை இந்த சாயலை இதில் என்ன இணைக்கிறது, ஒன்றும் புரியலையே. நானும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் 20 14. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால். என்னங்க கதை அது? இயேசு நிற்கிறத பார்த்தாலாம், ஆனால் அவர் தான் தெரியலையாம். இங்கே என்ன எழுதிருக்கு பாருங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி. என்னங்க இது? இயேசுவை தான் பார்த்தேன்னு சொல்லி எனக்கு எழுதியிருக்குது. இயேசுவை பார்த்தாலாம், ஆனால் அவளுக்கு மனசில் என்னவா இருந்துச்சான்? இல்லை, அதுக்கு அடுத்த வசனத்தில் தான் இருக்குது. முதல்ல அவரை இயேசு என்று அறியாதிருந்தான்னு இருக்குது. அப்படின்னா என்ன? திரும்பி பார்க்குற,
அதாவது இயேசுநாதர் தான் நிற்கிறாருன்றது நமக்கு சொல்கிறாரு, யோவான் நமக்கு எழுதுறாரு. அது நின்னது இயேசு தான். ஆனால் அது இயேசு தான் அவருக்கு தெரியலையாம். நின்னது இயேசு தான். ஆனால் இவளுக்கு என்ன, இப்படி திரும்பி பார்த்தா யாரோ நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டு பார்க்குற. அது யாருன்றது தாங்க சொல்கிறேன். அதையும் பாருங்க, தோட்டக்காரர் என்று நினைக்கிறாங்களாம். என்னங்க இது? சரி, இது யார் சொல்கிறது? யார் பார்த்தது? யார் சொல்கிறது? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், யாருன்னு. யாருங்க? ஐயையோ, யாருன்னே தெரியல. ஆமாம் ஆமாம், அதை தான் இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தயக்கம். கவனிங்க, இப்போ இந்த இவள் யார்? சரி, மகதலேனா மரியாள் யார்? இயேசுனால என்ன யாரா சொல்கிறாங்க? கரெக்டாக சொன்னீங்க. அப்போ இயேசுனால அற்புதத்தை பெற்றவள், சுகத்தை பெற்றவள், விடுதலையை பெற்றவள், பிசாசுகள் நீங்கி அதோடைய முடிஞ்சு போச்சு. இயேசுக்கும் அவளுக்கு ஒரு சம்பந்தம் என்னன்னு கேட்டதுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க. இயேசுனாலே சுகம் பெற்றவள், விடுவிக்கப்பட்டவள், பிசாசு விடுவிக்கப்பட்டவள். கரெக்டான ஆன்சர். அதுக்கு அடுத்தது ஏதாவது சொல்ல முடியுமா? இயேசுக்கும் அந்த அம்மாவுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? கவனிங்க, நானே சொல்லிடுறேன். இயேசுவோடு கூட போன இடமெல்லாம் கூடவே போனான். நான் ஒரு வசனத்தை அடிக்கடி நாங்கள் சொல்லியிருக்கேன், லூக்காவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லூக்காவில் பார்த்தீங்கன்னா என்ன, இயேசுவோடு கூட இருந்தார் என்று அநேக ஸ்திரீகள், அதில் பேர் முதற்கொண்டு போட்டிருக்கு பாருங்க. அதில் பேர் லிஸ்ட் பட்டியலே போட்டிருக்குது பாருங்க. இருக்கா இல்லைங்களா? சொல்லுங்க. ஏரோதின் காரியக்காரனான சூசன்னாலும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக யோவனாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு. இரண்டாவது வசனம், அவர் பொல்லாத ஆவிகளையும் 8:2 லூக்கால இருக்கு பாருங்க. வியாதிகளை நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா என்னப்பட்ட மரியாளும். போதும். இங்க என்ன போட்டிருக்குது? இந்த 3வது வசனத்தை கடைசியில் பார்த்தீங்கன்னா மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள் எழுதியிருக்குதா? எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, ஏதோ வந்தோம் போனோம், ஆண்டவர் சுகமாக்குனாரு, அதோட நம்ம வீட்டை வேலையை பார்த்தோம், குடும்ப வேலையை பார்த்தோம், நம்ம தொழிலை பார்த்தோன்னு அப்படி இல்லை இந்த அம்மா. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. இதான் ஆலயத்துக்கு வர வேண்டியது, ஆண்டவரை தேடி வர வேண்டியது, ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபத்துக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு விடுதலையோ அற்புதத்தை பெற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஜோலியை பார்க்க போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் நாங்கள் அதுக்கு தாங்க வந்தோம் நாங்கள். ஆனால் இந்த அம்மா அப்படி கிடையாது. அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே இயேசு கூடவே இருந்தா. அங்கே இருக்கிறதா இல்லையா வசனம்? ஏன் இதை இப்போ இங்கே இவ்வளோ விரிவாக நான் சொல்லிட்டு வரேன்னா, இங்கே பாருங்க, இயேசுநாதர் கூடவே இருந்திருக்கிறான். ஏதோ வந்தோம் பார்த்தோம் போனோம், என்றைக்கே ஒரு நாள் அற்புதம் நடந்தது, அதோடு முடிஞ்சு போன ஒரு உறவு அல்ல. இயேசு போன இடமெல்லாம் கூடவே போயிட்டு இருந்தவளுக்கு இயேசு பற்றி தெரியாதா? யார் இயேசு, இயேசு யார், இயேசு இல்லாதது யாருன்றது தெரியாதான்றதான் நான் உங்களை பார்த்து கேட்குறேன். நம்மளாக இருந்தால் கூட ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுக்கு அடையாளம் தெரியலைங்கன்றோம். நான் சில நேரத்தில் அப்படி தான், பல வருஷங்கள் கழித்து சிலர் பார்க்கும்போது அவங்க தோற்றமே, முகத்தோற்றமே மாறி இருக்குதுங்க. பார்க்கும்போது என்னங்க ஆடு வித்தியாசமாக இருக்குன்ற. நான் வித்தியாசம்னா என்ன? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய உருவ தோற்றமே மாறிடுதுங்க. தான் நேற்றைக்கு அவரை பார்க்க போயிருந்தேன், ஒரு கடைக்கு போயிருந்தேன். அப்புறம் நான் பல வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நான் அவரை நேற்று பார்க்குறேன். ஆளே ஒரு மாதிரி போச்சு, ஃபுல்லாக தாடி மீசை வச்சுக்கிட்டு. அவர் தான்றது தெரியுது. நான் சொன்னேன், என்னக்கா இப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டாரு. நான் அதுக்கு மேலே நம்ம அவர் கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னு கவனிங்க. இது போல் சில நேரங்களிலே சிலரை பார்க்கும்போது அடையாளம் தெரியல, அடையாளம் மாறுது, தோற்றம் இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். இது எப்பொழுதாவது பார்க்குறவங்கள, பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. கூடவே இருந்தவங்களுக்கு யாருன்னு தெரியலையா? அதை தான் அங்கே என்ன படித்தோம். நிற்கிறது இயேசு, யாருன்னு தெரியல, இயேசுன்னு தெரியலையா? எப்படிங்க அது? என்ன கதை இது? அது எப்படிங்க தெரியாமல் போ? நீங்கள் இதை ஒத்துக்கிறீங்களா? இப்போ நீங்களாம் தானே சொல்லுங்க, இந்த அம்மா பொய் சொல்லுது. ஏம்மா, சாகிற வரைக்கும் கூடவே இருந்தேன், எங்கே போனாலும் நீ கூடவே போயிட்டு இருந்தேன், என்னப்பா இவர் அவனுக்கு அடையாளமே தெரில உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ நீங்கள் எழுதியிருக்குது என்ன? நான் ஒன்று சொல்கிறேன். உண்மை என்னன்னா, இயேசு உயிர்த்தெழுதற்கு முன்பதாக சரீரத்தில் மாம்சத்தில் இருந்த சாயல் வேறு. அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவருக்குள்ளே இருந்த சாயல் வேறு.
இதை தான் இந்த வசனம் நமக்கு காட்டுது. புரியுதா புரியலையா? அதான் உண்மை. புரியுதா? அதாவது இயேசு தான். ஆனால் அவர் எப்படி இருந்தார்? அவர் எப்படி இருந்தாருங்க? வேற சாயலில் இருக்கிறாருங்க. என்ன சாயலில் இருந்ததாக அங்கே சொல்லப்படுது? என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா? என்னங்க பார்த்தவங்களுக்கு தோட்டக்காரர் மாதிரி தெரியுதுன்றாங்க. இயேசுவை எப்படி தெரியல உங்களுக்கு? இயேசுவாவே தெரியல. நான் இது தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டேன். அப்படி அல்ல. நீங்கள் இப்படி நினச்சிடக்கூடாது. அப்போ தோட்டக்காரனாக்க ஒரு முட்டாசு கட்டிக்கிட்டு ஒரு இடுப்பில் ஒரு துணியை கட்டிக்கிட்டு அப்படி இருந்துருப்பாரோ அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா நம்ம பொதுவாக ஒரு வேலை செய்கிறவங்க அப்படி தானே தலப்பை கட்டிக்கிட்டு ஏதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த களைப்பட்டு எடுத்துக்கிட்டு மம்முட்டி எடுத்துக்கிட்டு நிற்பாங்க. தோட்டக்காரருக்கு சொல்கிறாங்க. அப்படி அல்ல, அப்படி கிடையாது. அப்படி சொல்ல காரணம் என்னென்னா, கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் அங்கே இயேசு அங்கே இருந்தாலும் அவருடைய பார்வையில் அவர் இயேசுவை போல தெரியாததுனால, இந்த கல்லறை தோட்டத்தில் ஒரு ஆள் எப்பயுமே எல்லா இடத்துலையும் இருப்பாங்க தானே. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மயானத்தில் காக்கிறதுக்குன்னு வெட்டியான் தலையாரின்னு சொல்கிறாங்க. அதுபோல் என்னது, அதுபோல் இந்த கல்லறைக்கு ஒரு ஆளாக இருப்பான்ற அந்த எண்ணத்தை தான் அவர் நினச்சார். மற்றபடி தோற்றங்கள் பார்க்கும்போது ரொம்ப தோற்றக்காரனுக்கு உரிய தோற்றம் என்று நான் சொல்ல வரல. அப்படி நீங்கள் நினைக்கவும் கூடாது. ஆனால் அவளை பொறுத்தவர்களுக்கு அது இயேசுவின் சாயல் இல்லைன்றது தான் உண்மை. அப்போ இதுலேருந்து ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவருடைய சாயல் மாறுபட்டிருக்கிறதை இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. சரி, போகட்டுங்க. இயேசுநாதர் மாறிட்டாரு, போகட்டுங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள், இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுறதுக்கு அடையாளமாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட நீங்கள், ஞானஸ்தானம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்குது என்று சொன்னால், தண்ணிக்குள்ளே முழுகும் பொழுது பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிவிட்டு எழுந்திருக்கும் போது புதிய மனுஷன் சாயலாக நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? எழுப்பப்படுறோம். அப்போ அந்த புதிய மனுஷனுடைய சாயலை நம்ம அணிந்தவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா என்றது தான் முக்கியம். இப்போ எனவே இந்த நாட்களிலே, இந்த உயிர்த்தெழுந்த நாட்களிலே நீங்கள் அனைவரும் உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்பட வேண்டியதை அவசியத்தை புரிந்து நீங்கள் வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் வந்தாச்சு, உயிர்த்தெழுதல் நாள் ஆராதனைக்கு வந்துட்டோம், ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் கல்லெல்லாம் புரட்டி போடுறேன்னு சொல்லிட்டாரு, உன் பிரச்சனைலாம் தீர்த்துடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நல்லது. அவரை பற்றி போய் சொல்லணும், அதுவும் நல்லது. நம்ம அடுத்ததாக ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? இன்னொரு வசனத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். போதும். அப்படிங்க, அந்த வசனத்தை தயவு செய்து வாசிக்கிறதே ஒருவராக இருந்தாலும் நான் சொல்லும்போது எடுத்து அந்த பைபிளை நீங்கள் பார்க்குறீங்களா? அது ரொம்ப பார்க்கணுங்க. நீங்கள் படிக்காவிட்டாலும் படிக்கும்போது அதை கவனிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்து இருப்பதற்கு தகுதி. அங்கே தான் சொல்ல வர. அப்போ இதை நம்ம படிக்கிறோம், பாடுறோம், பார்க்குறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், வாரம் ஆராதனைக்கு வருகிறோம், வருஷம் இந்த மாதிரி ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லி ஒழுங்காக உட்கார சொல்லவனே கவனிங்க என்று நம்ம செய்கிறோமே. நம்ம என்ன ஆக வேண்டும்? இப்போ நான் இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன ஆக வேண்டும்? உயிரோடு எழுந்து இருப்பதற்கு தகுதி ஆகணும். அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டு
என்னத்துக்கு தகுதி ஆகணுன்றாரு. இப்போ சரி, நம்ம தகுதி அடைஞ்சு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? நல்லா புரிஞ்சுங்க. எதற்காக இயேசு மரித்தார்? எதற்காக உயிர் தெழுந்தார்? சொல்லுங்கள். இதெல்லாம் மேஜிக்காது. நல்லா கவனிங்க. இந்த உலக வாழ்க்கைக்காக அல்ல. நம்ம இந்த உலகத்தில் தான் வாழுறோம். ஆனால் நாம் இந்த உலகத்துக்கு உரியவள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? நான் உலகத்தான் அல்லாத போல நீங்கள் உலகத்தில். அப்போ ஆண்டவர் நமக்கு மேலான ஒரு உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களால் ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, மரணத்தோடு மனுஷனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, சாவு தான் முடிவு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இப்போது இருந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. இல்லை இல்லை இல்லை, மரணத்துக்கு ஒரு முடிவு கட்டதோடு மட்டுமல்ல, நம்ம ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மேலான மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அதற்காகத்தான் அடிக்கப்பட்டார். அதற்காகத்தான் நம்மை மீட்கும் பொருளாக தன்னை பலியாக தந்தார். எனவே இந்த உண்மையை உணர்ந்து புரிந்து நம்ம இந்த உலகத்தில் வாழணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் கூட, இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் ஆகணும், இல்லை என்று சொல்ல. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நம்ம யாருக்காக வாழணும்? இங்கே நாங்கள் பவுல் என்ன சொல்கிறாரு? அவருக்காக எல்லாவற்றையும். அப்போ இந்த மேலான இந்த உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையையும் இந்த அனுபவத்தையும் இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த பரலோக பாக்கியத்தையும் அடைவதற்காக இதெல்லாம் நான் என்னவா நினச்சிடுறேன்? அப்போ இந்த உலகத்தினுடைய மேன்மையான காரியங்களை நம்ம என்னவா நம்ம பார்க்கணும் என்று சொன்னால், கவனிங்க, அற்பமாக எண்ணணும். இன்றைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழுற வாழ்க்கையை தான் பெருசாக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. ஆமாங்க, நான் ஒன்று சொல்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு மேன்மையான நித்தியத்தை வைத்திருக்கிறார் என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அது சிந்தனையில் இருக்கிறதே கிடையாது. அது ஏட்டளவுன்ற மாதிரி தான், ஏட்டு சுரக்கா மாதிரி ஏட்டு அளவில் இருக்குது. பைபிளில் இருக்கிறதோட தெரியல. நிறைய பேர் மனசில் இருக்குதான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் இப்படி இருக்க மாட்டாங்க. இப்படி இருந்தால் இப்படி இருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தா என்று சொன்னால், நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்கிறார். இப்போ ஒரு குடும்பம் இருக்கிறது, நல்லா கவனிங்க. ஒரு புருஷன், ஒரு மனைவி, பிள்ளைகளோடு இருக்கிற ஒரு குடும்பம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ அந்த புருஷன் என்ன சொல்கிறாரு? அவங்க ஏதோ ஒரு ஊரில் குடியிருக்கிறாங்க. இப்போ இந்த சேத்தியத்தோப்பை எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த சேத்தியத்தோப்பில் தான் அவங்க இருக்கிறாங்க. காலங்காலமாக ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு வீடு கட்டி குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நல்லா கேட்டுட்டு வாங்க. இவர் வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிச்சுட்டு வந்திருக்காரு. நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து, நான் உனக்காக பாண்டிச்சேரியில், நான் சொல்கிறதெல்லாம் ஒரு கற்பனை தான், அவரை நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க, ஒரு ஓமானமாக சொல்கிறேன், ஒரு பாண்டிச்சேரியில் உனக்காக ஒரு இடம் வாங்கி ஒரு பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன். கட்டி முடிய போகுது. இன்னும் ஒரு 3 மாதத்தில் அந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சிடுவாங்க. அந்த வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது. நீச்சல் குளம் கொண்டு அங்கே இருக்குது. நீச்சல் குளம் பெரிய பங்களா, தோட்டம்லாம் இருக்குது. தோட்டம் துறவு இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. தண்ணி வசதி இருக்குது. ரொம்ப அவ்வளவு அருமையான வீட்டை கட்டியாச்சு. இன்னும் ஒரு 3 மாதத்தில் அது முடிஞ்சிடும். இந்த 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா என்னது, ஆகஸ்ட், நான் சும்மா சொல்கிறேன், ஆகஸ்ட் மாதம் 1 தேதி அவங்களுக்கு பிறந்த நாள். நான் சொல்கிறேன் அந்த குடும்பத்துக்கு. அவர் சொல்கிற அந்த புருஷன், இந்த 1ஆம் தேதிக்குள்ளே எல்லாம் ரெடி ஆகிடும், உனக்கு பிறந்த நாள் அன்றைக்கி நம்ம அந்த புது வீட்டுக்கு போகலாம், அந்த வீடு உனக்கு தான் என்று அந்த புருஷன் சொல்கிறார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, கதையை போல தானே இருக்குது. இப்போ இந்த அம்மாவுக்கு இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்க, இவ்வளவு நடந்திருக்கிறத தவிர இந்த அம்மா போய் இந்த இடத்த பார்க்கல. நல்லா கவனிக்கணும், இவருக்கு தெரியாது. இந்த அம்மா போய் பார்க்காமே அந்த இடத்த அவர் வாங்கிட்டார். இந்த கட்ட தொடங்கி இத்தனை வருஷமாக இந்த நாள்லாம் நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் கூட போய் இந்த மனைவிக்காரங்க என்ன செய்யலை, போய் அந்த வீட்டை போய் பார்க்கவும் இல்லை, பார்க்குறதுக்கு வேண்டிய வாய்ப்பு சந்தர்ப்பமும் அமையலை. இதுதான் இதுதான் உண்மை. இப்படி இருக்கும் பொழுது புருஷன் சொல்கிறாரு, இந்த 3 மாதம் எல்லாம் வேறு ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபினிஷிங்கில் இருக்குது, ஃபைனல் ஒர்க்கில் இருக்குது. இப்போ ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நம்ம என்ன செய்ய போகிறோம், சேத்தியத்தை போய் விட்டேன். நான் பேசுவதெல்லாம் கற்பனை, கவனிங்க, சொல்லிகிட்டே வரேன். என்னது, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி எங்கே போகிறோம், நம்ம பாண்டிச்சேரியில் உனக்காக கட்டப்பட்டிருக்கிற பங்களா, அது வீடு இல்லை, அது பங்களா, அவ்வளோ ஒரு வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுங்க. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்போ அந்த மனைவிக்கு என்ன மனசில் என்ன இருக்கும்? இப்போ இந்த ஒரு கற்பனைக்கு வாங்க. முதல்ல அந்த வீட்டை எப்போ பார்ப்போம்,
எப்போ போவோம், அப்படி ஒரு ஆவல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்பர் 1. அடுத்தது கவனிங்க, இப்போ இந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிற இந்த வீட்டில் ஒரு புகையும் போகிறமா இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு காரை அப்படி இப்படியமா இருக்கும். இந்த அம்மா மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அட இன்னும் ஒரு 3 மாதம் தானே, அந்த எண்ணம் தான் வரும் பாருங்க. இப்போ ஏதாயிலும் ஒன்றை வாங்க வேண்டும், செய்ய வேண்டும், அந்த வீட்டில் பொருத்த வேண்டும் என்று சொன்ன, அட எதுக்கு நம்ம இந்த வீட்டில் இருக்க போகிறோம், இங்கே பாருங்க நம்ம இந்த வீட்டில் இருக்க போகிறோம், அதெல்லாம் போய் புது வீட்டில் வச்சுப்போம். ஏதாவது ஒரு பொருள் ஆஃபரில் வந்திருக்கு, நம்ம வீட்டுக்கு அடுத்து தட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ரொம்ப குறைஞ்ச விலையில் வந்திருக்குங்க, இது ரொம்ப உங்கள் வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கன்னு. அடையாப்பா நானே இன்னும் 3 மாதத்தில் வேறு இடத்துக்கு போக போகிறேன், எனக்கு தேவையில்லை. இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் பேசிகிட்டே வரேன். அட ஒரு ஃபேன் ரிப்பேராக போச்சு, என்ன பண்ணுவாங்க, அடப்போ இன்னும் ஒரு 3 மாதத்து பாடு இப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. அட ஒரு மிக்ஸி ரிப்பேராக போச்சு, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இன்னும் ஒரு 3 மாதம் தானே, என்னது அது வரைக்கும் அம்மியில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த புதிய காரியத்தை நினைத்து 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 இங்கே உள்ள காரியங்களுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் தானே இருப்போம். இது இயல்பான ஒரு விஷயம் தானே. அதே போல தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், நான் போய் என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் போய் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் செய்துவிட்டு திரும்ப வந்து உங்களை அழைச்சிட்டு போகிறேன் என்று அவர் சொல்லி எழுதியிருக்கிறாரு. இங்கே பாருங்கள், வந்திருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்காகவும் ஆண்டவர் சூப்பரான ஒரு நறுமையான ஒரு நல்ல வீட்டை, இடத்தை, வாசஸ்தலத்தை கட்டுறார் என்பது உண்மை, இது சத்தியம், அதில் எந்த சந்தேகமே இல்லை, இது உண்மை. பைபிள் இருக்க அந்த வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க பார்ப்போம், அந்த கரெக்டாக அந்த வசனத்தை. யோவான் 14, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இது படிக்கும்போது கேட்கும்போதே மனசு சந்தோஷமா இருக்கு. நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர், அவர் உண்மையை சொல்கிறவர், பொய் சொல்கிறவர் இல்லை, பொய் சொல்லி ஏமாத்துறதெல்லாம் கிடையாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று எழுதியிருக்குது. கவனிங்க, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்காக ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய ஏற்ற அவரவருடைய கிரியலுக்கு ஏற்ற வண்ணமாக அழகான அருமையான ஒரு பெரிய வீட்டை, வாசஸ்தலத்தை ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக. இப்படி இருக்கும் பொழுது, இப்படி நமக்கு ஒரு இடத்தை ஆண்டு வைத்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் தான் இப்போ இருக்கிறோம். இப்போதைக்கு நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன எண்ணம் வரணும், என்ன எண்ணம் வரக்கூடாது, நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நம்ம இன்னும் இந்த உலகத்திலேயே தான் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா, அவங்கள போல இல்லையே, அவங்கள போல ஒரு காரு வாங்கணும், இவங்கள போல ஒரு வீடு கட்டணும், இவங்கள போல பணம் சம்பாதிக்கணும் என்று இல்லாததை குறித்து அங்கலாய்க்கிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அங்கே ஒரு இடத்த வாங்கணும், இங்கே ஒரு இடத்த வாங்கணும், அவங்கெல்லாம் நிறைய இடம் வாங்கி ஃப்ளாட் வாங்கி போட்டாங்க, நம்ம ஒரே ஒரு இடமாவது நம்ம பேரில் வாங்கியிருக்கிறத இல்லையா என்று சொல்லி இன்றைக்கி லேண்டு வாங்கிறதுக்கு நிற்கிறாங்க. அப்படின்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க பாருங்க. அப்படின்னா வாங்கவே கூடாதுன்றீங்களா? நான் சொல்கிறேன், அது தேவை தான். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு என்ன அடிப்படை தேவையோ அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார், தருகிறார், தந்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லாருக்கும் அந்தந்த தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்பதை அது தடையில்லை. அப்படி தரும் பொழுது நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் யாருக்கு என்ன கொடுக்குறாரோ இல்லையோ எல்லாரும் இறந்த பிற்பாடு நமக்கு நிரந்தரமாக, அது கூட நிரந்தரம் இல்லைன்னு இப்போ சொல்லிக்கிறேன், இப்போ சொல்கிறத சொல்கிறேன், இருந்தாலும் என்னது எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு இடம் என்னது, 6க்கு 4 என்னங்க, 6க்கு 4 நான் சொல்கிறது கொண்டு போய் வைக்கிற இடத்த சொல்கிறேன். 6க்கு 4, 6 அடி நீட்டு 4 அடி அகலத்தில் தான் கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்படி ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது என்னது, உனக்கு ஒரு 60க்கு 40க்கு ஒரு இடத்தையோ அல்லது 6000க்கு 4000க்கு ஒரு இடத்தையும் கொடுக்காம விடுவார்.
அப்போ என்ன ஆசைப்படுறாங்கன்னா, அவங்கள போல இடம் வாங்கணும், இவங்கள போல வீடை கட்டணும், இவங்கள போல ஒரு காரை வாங்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறது மட்டுமில்லை, யாராருக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் தருகிறார். நீங்கள் அந்த மாதிரி என்ன செய்யறது, இருக்கிற காரியத்தை விட்டு இல்லாதவர்கள் மீது மனதை பறக்க விடாதுன்னு இருக்குது. எனவே நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு 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 தேவனுடைய பிள்ளை எப்படி ஆசைப்படுறாரு, அவர் போட்டிருக்கிற செருப்பு நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ கர்த்தர் சொல்லுவாராம், அவர் போட்டிருக்கிற செருப்பு நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது அவர் காலுக்கு தான் சரியாக இருமே தவிர அந்த செருப்பு உனக்கு சரியாக வராத. அப்போ உன்னுடைய காலுக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுப்பார் என்று தான் நான் சொல்ல வருகிறேன். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள்லாம் பிறந்து வளர்ந்து இப்போ நல்லா பெரியவங்களாக நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, சின்ன பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. நான் பெரியவங்களை உங்களை பார்த்து தான் நான் பேசுகிறேன். நீங்கள் பிறந்த காலங்களிலே சின்ன வயதாக இருக்கும் பொழுது உங்களுடைய வயதுக்கும் அளவுக்கு ஏற்றாறு போட தானே உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா இப்போ உங்கள் முன்னாலே நிறைய பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க. இப்போ பிறந்த பையன் ஜஸ்ட் பான் என்று சொல்லி பேபி கிஃப்ட்லாம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு என்ன, அந்த குழந்தை வளரும்போது 1 வயசு ஆகுது, 2 வயசு 3, 4 ஆகும்போது அதுக்கு தகுந்தாறு போல் நம்பர் இருக்குது, 20, 22, 26, நான் சொல்லிகிட்டே வரேன். இப்படி வயது ஏற ஏற மாற மாற அதனுடைய அளவுக்கு ஏற்றாறு போல் என்ன செய்யுது, ட்ரெஸ்ஸை நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இப்போ உங்களுடைய அளவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 38, 40, 42, நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன், அளவு சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் கொடுக்குறாரா இல்லையா? என்ன கொடுக்குறாரு என்று சொன்னால், வயது ஆக ஆக அந்த வயதுக்கு ஏற்றாறு போல தானே நீங்கள் உடுத்திட்டு இருக்கீங்களே தவிர, இப்போ குழந்தையாக இருக்கும்போது கொடுத்தது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை இப்போ நீங்கள் கொடுத்தா நீங்கள் போடுவீங்களா? போட தான் முடியுமா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு. இப்போவும் ஆண்டவர் உங்களை எப்படி நடத்திட்டு இருக்காரு? அதுபோல் ஒரு வசனம் இருக்குது, தேவன் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். எனவே உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியமாக இருந்தாலும் எந்தெந்த காலத்தில், எந்தெந்த நேரத்தில், எந்தெந்த இடத்துல என்னென்ன தேவை என்பதை அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார் என்று சொல்ல வருகிறேன். வசனம் அப்படி தான் இருக்குது. எனவே அது நமக்கு என்ன தேவையோ அது கொடுப்பார். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறது, ஆளாக பறக்கக்கூடாது, அவங்க போய் ஆகணும்னு. இதுதான் தவறு. என்ன தவறு என்று சொல்ல வருகிறேன்னா, அப்போ நம்ம இந்த உலகத்திலேயே இருக்கிறத போல நம்ம நினைக்கிறோம், இதுதான் நிரந்தரம் என்று நம்ம யோசிக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அதன் மேலே ஒரு பற்று இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், அந்த உலகத்தின் மீது, அந்த நித்தியத்தின் மீது ஒரு பற்றுதல் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றில் நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க. நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு பழைய வீட்டில் இருக்கிற அந்த மனைவிக்காரங்க என்ன செய்தாங்க, இப்போ புதுசாக போகிறது தெரிஞ்ச உடனே, புதுசாக ஒன்று இருக்குன்றது தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க, இதன் மேல் இருக்கிற நாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஒரு உதாரணமாக நான் சொன்னேன். அதுபோல் கிறிஸ்துக்குள்ளர் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த நித்தியத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு தெளிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் இதன் மேலே நமக்கு நாட்டமே இருக்காது. அப்புறம் என்னது, இருக்கிற வரைக்கும் இருந்துக்கணும், இருக்கிறதுக்கு இது தேவை. அது அந்த தேவையை ஆண்டு நமக்கு தரேன்னு தான் சொல்கிறார், கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம அந்த தேவையை தான் முக்கியத்துவம், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதை தான் முக்கியப்படுத்துகிறோம். இன்றைக்கு நிலம் வாங்கிறதுக்கோ, வீடு வாங்கிறதுக்கோ, சொத்து வாங்கிறதுக்கோ, பணம் சம்பாதிப்பதில் தான் இன்றைக்கி ரொம்ப தீவிரம். அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஐயா, அது முதல்ல அது வாழ்க்கையே கிடையாது. எவ்வளோ வருஷம் வந்தீங்க வந்த உலகத்தில் வாழ்ந்துட போகிறீங்க? அதிகபட்சம் 100 வயசு, அதிகபட்சம். அதை தாண்டி யார் வாழ்ந்துருவான்? அப்படியே தாண்டினாலும் இன்னும் 5-10 ஜனம் கூட்டி வச்சிங்க, தப்பு இல்லை. இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கையின் அளவு. ஆனால் இந்த 100 எட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. நம்ம அது மாதிரிலாம் பார்க்கவும் முடியல. அப்போ குறுகிய கால, குறைந்த கால வாழ்க்கைக்காக நம்ம எவ்வளோ பாடுபடுறோம், பிரயாசப்படுறோம், அதில் தான் நம்ம கவனம் இருக்கிறது. ஆனால் நித்தியத்தை பற்றிய ஒரு தெளிவு இல்லை. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் எப்படியாகிலும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்து இருப்பதற்கு தகுதி ஆகணும். அதுக்கு தகுதி ஆகணும்னா இதன் மேலே இருக்கிற நாட்டம் நமக்கு குறையணும். இதன் மேலே நாட்டம் குறையணும்னா முதல்ல அதை பற்றி ஒரு தாட், ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்கணும். இதை குறித்து எண்ணம் இருக்கிறது. நிறைய பேருக்கு தாகம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். என்ன ஆமாம் கேள்விப்பட்டேன், ஆமாம் சொல்லிட்டாங்க, ஆமாம் ஒரு பரலோகம்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விசுவாசி நிலைமை அப்படி தான் இருக்குது. இப்போ அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அதை எதிர்நோக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம அதை பார்க்க போகிறோம், என்றைக்கு நான் போவேன், என்றைக்கு நான் பார்ப்பேன், என்றைக்கு அந்த இடத்துக்கு போக போகிறேன்ற ஒரு வாஞ்சை, தாகம், ஆவல் நமக்குள்ளே இருக்கிறதா? நிறைய பேருக்குள்ளே எண்ணம் இருக்கிறது, ஆவல் குறைவாக இருக்கிறது. அந்த ஆவல் இருந்ததுன்னு சொன்னால் இந்த உலகத்தினுடைய காரியங்களை குறித்து நம்ம கலங்க மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். இக்காலத்து பாடுகள்,
இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. அப்போ என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் இதெல்லாம் தூசுக்கு போகாதீங்க, எனக்கு ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரு நித்தியத்தில். அந்த அந்த ஒரு தாட்டு ஏன் வரல? நான் முன்னாடி ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன இருக்குது, இன்னும் ஒரு 3 மாதத்தில் நம்ம பங்களா நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, நமக்கு கொடுக்க போகிறாரு, நமக்கு தான் என்ன செய்திருக்காரு. அதே போல் உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு பிறந்த நாள் வரும்போது அது உங்களுக்கு கொடுப்பாரு. பிறந்த நாளா? இங்கே பாருங்கள், எனக்கு 58 வயசு ஆகிட்டுருக்கு, 62 வயசு ஆகிட்டுருக்கு, பிறந்த நாளா? இது வரைக்கும் கொடுக்கல. நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்னைக்கு பிறந்த நாள் வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்துவுக்காக என்னைக்கு நீங்கள் மறிக்கிறீங்களோ அதுதான் பிறந்த நாள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரில. என்னங்க குழப்புற மாதிரி இருக்குதா? எனக்கு சாவரத்தை போய் பிறந்த நாள்ன்றீங்க. ஆமாங்க, இந்த உலகத்தை விட்டு நம்ம நித்தியத்துக்கு போக போகிறோம். அப்போ என்றைக்கு இதோடு இந்த உலக வாழ்க்கை முடியுதுங்க, முடிவு கட்டியாச்சு. அப்போ என்ன செய்கிறோம், அன்றைக்கி தான் பிறந்த நாளாம். எங்கே? கிறிஸ்து ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க இருக்கிற அந்த நாளில் ஆண்டவர் கையில் சாவியை கொடுத்து, இதாப்பா உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய வீடு, இதுதான்ப்பா, வந்து உன் எஜமானின் சந்தோஷத்தில் பிரவேசி என்று கர்த்தர் சொல்லுவார். இது உண்மை, இது சத்தியம். எனவே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கிறோம். சாயல் என்று சொல்லும்போது நல்லா கவனிங்க, இந்த தோற்றத்தை மட்டும் நம்ம பார்த்து எடை போடக்கூடாது. இந்த உருவத்தை சொல்கிறேன், அப்படியே குணங்கள், அப்படியே சுவாபங்கள். சாயல் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்களை பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேக தேவ மனுஷர்கள் செய்து விட்டார்கள். புரியுதுங்களா? ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியை குணமாக்கினார். எலிசாவும் தான் நாகமான குஷ்டரோகியை குணமாக்கிட்டார். இயேசு கிறிஸ்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். எலிசாவும் தான் மரித்தவரை ஒரு பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை 2 மீனையும் 5000 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு அதை பெருகும்படி செய்தார். எலியா வந்து சாரி பார்த்து வீட்டுக்கு போய் அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறையாமல் இருக்கும்படி பெருகிட்டே வந்துன்னு எழுதியிருக்குது. என்ன சொல்ல வருகிறேன், இயேசு செய்த அநேக அற்புதங்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள தேவ மனிதர்கள் மூலமாக நடந்தது தான், இல்லை என்று சொல்ல. ஆனால் கவனிங்க, இவைகள் எல்லாம் என்ன? இது இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் நடந்தது தான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன். இன்றைக்கும் அந்த இயேசு வந்த காலத்தில் குருடர்கள் பார்வையடைந்தார்கள், முடவர்கள் நடந்தார்கள், இல்லைங்களா, உண்மைகள் பேசப்பட்டது என்றெல்லாம். இது இயேசு கிறிஸ்து உயிரோடு இந்த காலத்தில் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த வல்லமை இன்றைக்கு குறைந்து விட்டது. உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடும் இப்படிப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் இன்றைக்கும் ஒரு வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது, விருப்பமாக எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதின சாயலிலே நீங்கள் இணைக்கப்படும் பொழுது, அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கி கிரியை செய்யும் பொழுது நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் எடுத்து உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். குடும்பத்தில் இருக்கிற சகல விதமான கட்டுகளில் இருந்து எல்லா விதமான காரையிலிருந்து தேவன் உங்களை விடுவித்து விடுதலை தருவதோடு மட்டுமல்ல, விடுதலையாக வாழ்வீர்கள். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒரு வாழ்க்கையிலும் கிரியை செய்யும்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் அல்லாஹ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை வாயை திறந்து நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையின் பிரச்சனைகளை தள்ளப்படாத கல்லை, இவ்வளோ பெரிய கல்லை யார் புரட்டி போடுவான் என்று சொல்கிறது போல் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்குது. இந்த பிரச்சனை தான் எனக்கு ஒரு பெரிய கல்லை போல் எனக்கு முன்பாக நிற்குது. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னமாக எனக்கு தெரியல. திருமணமாகாத இந்த பிள்ளையை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. படித்த இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை இல்லாமல் இன்னைக்கு அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று எனக்கு கவலையாக இருக்கிறது. ஒரு திறமை ஞானம் இல்லாத இந்த பிள்ளை எனக்கு பின்னால் எப்படி இருப்பானோ என்று சொல்லி நான் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் எப்படி தீரும்? யார் தீர்த்து வைப்பா? யார் பேசுவா? எனக்காக யார் வழக்காடுவா என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் அந்த கல்லையெல்லாம் புரட்டி வைப்பேன்னு சொல்கிறார்.
புரட்டி வைக்கிற தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். கத்தட்ட உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய காரியங்களை ஆண்டவரே நீர் தீர்த்து வைப்பதற்காக இருநலத்தோடு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஸ்தோத்திரம். கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஆண்டவரே உமக்காக நான் வாழ்வேன். இயேசுப்பா ஸ்தோத்திரம். இயேசுவோட வாழணும், இயேசுக்காக வாழணும், இயேசுக்குள்ளர வாழணும். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே நான் பங்கடையும் படிக்கிறேன். நான் அதற்கு தகுதியாகும் படிக்கிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்கிறது போல. ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய குப்பைகள், உலகத்தின் காரியங்கள்லாம் ஒரு குப்பை தான் ஆண்டவரே. இதை தான் நான் ஒரு பெரிய பொக்கிஷமாக நினச்சிட்டு இருக்கிறேன். இந்த பேர், புகழ், சொத்து, செல்வம், வசதி, இதை தான் எனக்கு பெரிதாக நான் எண்ணிக்கொண்டிருந்துட்டேன். இதையெல்லாம் குப்பையாக என்றான். லாபமாக இருந்தவைகளெல்லாம் நான் நஷ்டம் என்று விடுறேன், குப்பையாக என்ற ஆண்டவரே. எனக்கு நீ வைத்திருக்கிற இந்த நித்திய சந்தோஷம், பரலோக சந்தோஷம் ஆண்டவரே, அதற்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. நீங்கள் அப்படி ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஆமென். எத்தனை பேருக்கு அந்த வீட்டை பார்க்க ஆசையாக இருக்கேன். நான் ஒரு கதையில் சொன்னது போல ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் பரலோகத்தில் ஒரு அருமையான அழகான வீடுங்க. நீங்கள் உங்கள் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு சகல வசதிகளோடு கூடிய ஒரு நித்திய வீட்டை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். உன் பிறந்த நாள் வரும்போது உன்னை அங்கே அழைத்து கொண்டு போய் காட்டுறேன்னு சொல்கிறார். இந்த பிறந்த நாள் இன்று நான் சொல்வது உங்களுக்கு புரியும். அதுதான் இந்த பூமியிலே நீங்கள் இறந்த நாள். என்றைக்கு நீங்கள் மறிக்க போகிறீங்களோ அன்றைக்கு நீங்கள் பரலோகத்தில் பிறந்து அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்க போகிறார். நம்ம அதற்காக வாழ்வோம். நாம் பாடினது போல அவருக்காக வாழ்வோம், அவரோடு வாழ்வோம், அவரோடு வாழ்வோம், அவர் இயேசுவோடு வாழ்வோம், இயேசுவுக்காக வாழ்வோம், இயேசுவை பற்றி சொல்லுவோம். அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருப்போம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அந்த ஒரு தீர்மானத்தோடு நம்ம கடந்து போவோம். எனவே இந்த உலகத்துள்ள காரியங்களை குறித்து நீங்கள் கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. எது கிடைக்கலையோ எது நடக்கலையோ கவலைப்படாதீங்க. நான் ஒரு கதை சொன்னது போல் இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னொரு 3 மாதத்து பாடுன்னு சொல்கிறது போல் இன்னும் கொஞ்சம் காலம் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் நம்ம கஷ்டம் இருக்கும். ஆண்டவர் நமக்கு நிரந்தரமான நித்திய வாழ்க்கை வைத்திருக்கிறார். பரலோகத்தில் உங்களுடைய கண்ணீரையெல்லாம் துடைப்பாராம். உங்கள் கண்ணீரையெல்லாம் அங்கே துடைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அங்கே கண்ணீர் இல்லை, அலறுதல் இல்லை, பசி இல்லையா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு நித்தியத்தை வைத்திருக்கிறார். நம்ம அதற்காக வாழ்வோம். அப்படி வாழ விரும்புகிற விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லும்படியாக அடையாளமாக உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு அந்த வாழ்க்கை வேணும், எனக்கு அந்த இடம் வேணும், அந்த வீடு வேணும், எனக்காக ஒரு வீட்டை நீ வைத்திருக்கிறீங்கப்பா, அதுக்கு நான் வர ஆசையாக இருக்கிறேன், அதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க, அதற்காக நான் வாழ நான் விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. இதை தான் உங்கள் ஜெபம், இதை தான் இப்போ நீங்கள் கேட்கணும். அதை நீங்கள் அவளுக்கு வெளிப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையிலே வசனத்தை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து உமக்காக வாழ தீர்மானித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், அவர்கள் கரம் நீட்டி தொடுங்க. இந்த உயிர்த்தெழுதின் நாளை ஆசரித்து கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளிலே அந்த உயிர்த்தெழுதினுடைய வல்லமையினாலே ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக, தரிக்கப்படுவார்களாக.
அதற்குரிய வல்லமையும் அபிஷேகத்தினால் அவர் நிரப்புவீராக. கர்த்தருக்கு வைராக்கியமாய் ஜீவிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வீராக. சாட்சியாய் வாழ்ந்திடணும் ஐயா. ஒரு வரையைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து கலங்காமல் கவலைப்படாதபடி கர்த்தாவே உம்மை சார்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. கிருபை தந்து நடத்தும். ஒப்பு கொடுத்த அனைவரையும் நீ ஆசீர்வதியும். புரட்டப்படாத அந்த கற்களை புரட்டி வைங்கப்பா. அந்த தீர்க்கப்படாத அந்த பிரச்சனைகளை கர்த்தர் தீர்த்து வைப்பீராக. ஆண்டவர் நடக்காத அந்த காரியங்களை நடக்கும்படி செய்வீராக. விடுவிக்கப்படாத அந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பாக இருக்க அந்த பெரிய கல்களை போல காணப்படுகிற பிரச்சனைகளை எல்லாவற்றையும் அகற்றிடுங்க அகற்றிடுங்க. அவர்கள் உம்மை காணட்டும், உம்மை தரிசிக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற அனைவரையும் ஆசீர்வதி. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதி, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதி, வயோதிகளை ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த வார்த்தைகளை வசனங்களை அந்த தொலை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அனைவருடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் நம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகுவதாக. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருடைய வாழ்க்கையிலையும் உண்டாகட்டும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய கல்லையெல்லாம் புரட்டி தள்ளுங்கப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.